Hi students, welcome to BB Max 10th Standard Max 3rd chapter exercise 3.12 7th sum பார்க்கலாம். Music is being played in two opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and in the second gallery 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice? Hint வந்து the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டு கேலரியில் சிங்கர்ஸ் பாடுறாங்க. இப்போ ஒரு கேலரியில் 4 சிங்கர்ஸ் பாடுறாங்க, இன்னொரு கேலரியில் 9 சிங்கர்ஸ் பாடுறாங்க. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு மியூசிக்கையும் ரெண்டு பேர் இங்கே 4 சிங்கர்ஸ் பாடுறதையும் இங்கே 9 சிங்கர்ஸ் பாடுறதையும் ஈக்குவலாக கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ அவர் எந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து 4 சிங்கர்ஸ், இது வந்து 9 சிங்கர்ஸ், இதோட ரேஷியோன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து 4:9. இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர். அப்போ அவர் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு அந்த எவ்வளவுன்னு அது தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து இந்த 70 மைனஸ் இந்த எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ இங்கே அவங்கள ஹிண்ட் வந்து கொடுத்துக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தயர் டிஸ்டன்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி வந்து 4:9, இங்கே 4:9 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் ஆஃப் தயர் டிஸ்டன்சஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் டு இங்கே வந்து 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து 4:9னா 4/9. 4/9 ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 70 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 × 90 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 × எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் 4 × இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் இங்கே b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் வந்து 70 ஸ்கொயர் மைனஸ் 2 × a வந்து 70, b வந்து x ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து x இருக்குது b, அப்போ b ஸ்கொயர் x ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 9 × x ஸ்கொயர். இப்போ 9x ஸ்கொயர். இப்போ 4 × இங்கே 4 ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த 70 ஸ்கொயர் வந்து 4900 மைனஸ் இங்கே 2 × 70 × x வந்து 140x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோம்னா இது வந்து 19,600 வரும். மைனஸ் இங்கே 4 × 140 வந்து 560x ப்ளஸ் 4 × எக்ஸ் ஸ்கொயர், இங்கேருந்து இங்கேருந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x ஸ்கொயர். இப்போ இந்த 9x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 9x ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்கும். மைனஸ் இந்த 4x ஸ்கொயர் ப்ளஸ் 560x மைனஸ் 19,600 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் இருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 9x ஸ்கொயரில் 4x ஸ்கொயர் போச்சுன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் வந்து 5x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 560x மைனஸ் இங்கே 19,600 ஈக்குவல் டு 0. இது 5ஆல் டிவைட் ஆகும், அதனால் இது 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணால் இது எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து 112x மைனஸ் இதை டிவைட் பண்ணோம்னா 3920 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3920க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது பெரிய நம்பராக இருக்குது, அதனால் நம்ம வந்து இதுக்கு எல் டிவிஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இது 3920. இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 is 2,
9 2s are 18, remainder 1, 6 2s are 12, 0. மறுபடியும் 12 போட்டோம்னா 9 2s are 18, remainder 1, 8 2s are 16, 0. இதையும் 2 ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, remainder 1, 9 2s are 8, 18, இந்த 0 சேர்த்துக்கிறோம். 2 ஆல் போட்டோம்னா 2 2s are 4, 4 2s are 8, remainder 1, 5 2s are 10. இது 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால 5 ஆல் டிவைட் பண்ணணும். 5 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா 4 5s are 20, remainder 4, 9 4s are 45. மறுபடியும் இதையே 49 வந்து இது ஆட் நம்பரு. அப்போ 7 ஆல் டிவைட் பண்ணால் 7 7s are 49, மறுபடியும் ஒரு 7 ஆல் போட்டோம்னா 1 டைம். அப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து 2 பேர் எடுக்கணும் இதில். அப்போ இங்கே வந்து 2 2s are 4, 4 + 7 வந்து 2 2s are 4, 4 + 7 வந்து 28. இப்போ 28ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு ஃபேக்டர். அப்போ இது வந்து 2 2s are 4, 4 5s are 20, 20 × 7 வந்து 140. அப்போ இது ரெண்டையும் தான் நம்ம எடுக்கிறோம். இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 3920 வந்துடும். இப்போ நம்ம வந்து 2 ஃபேக்டர் வேணும், அதனால் நம்ம இப்படி 2 பேராக எடுத்து அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இதை நம்ம இப்படி சிம்பிளாக இப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஒன்றையும் இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். ஸோ நம்ம இந்த 3920 பேர்னால் இங்கே 2 2s are 4, 4 7s are 28. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, இது வந்து 4 5s are 20, 20 × 7 வந்து 140. இது 140ன்னு வரும், இது 28ன்னு வரும். அப்போ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ். அப்போ 140 இங்கே -28 மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3920 வரணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 112 வரணும். ப்ளஸ் பண்ணும்போது 112 வரணும். அப்போ இங்கே 140 28 பண்ணோம்னா 112. அப்போ இங்கே 1 தான் இருக்குது கோஎஃபிஷியன்ட், அதனால் இங்கே வந்து by 1ன்னு இருக்குது. அப்போ இது x + 140ன்னு ஒரு ஃபேக்டர், x - 28ன்னு ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ x = -140 அண்ட் x = இந்த -28 இருந்தால் +28 ஆயிரும். இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ x = 28. இப்போ நம்ம x வந்து 28ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 70 - x. இப்போ 70 - x பதில் 28 போட்டோம்னா 42 மீட்டர்ஸ். அப்போ அந்த பர்சன் வந்து 28, இங்கே இந்த சைடு x வந்து 28 இப்படி இருக்குது, இதில் 70ல் அவர் இங்கே இந்த சைடு இந்த 4 ஃபிங்கர்ஸ்க்கு இந்த சைடு வந்து 28 மீட்டர்ஸுக்கும் இந்த பக்கமாக 42 மீட்டர்ஸுக்கும் நடுவில் நின்னார்னா 2 மியூசிக்கையும் அவர் ஈக்குவலாக கேட்க முடியும். இந்த சமையவே வந்து சிம்பிளாக வேறு மாதிரியும் போடலாம். 4 சிங்கர்ஸ், இங்கே 9 சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அவர் ஒரு இடத்துல நின்று 2யும் ஈக்குவலாக கேட்கணும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை வந்து 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து 70 - x. இப்போ இதிலேருந்து இந்த 70லேருந்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தேர் டிஸ்டன்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரேஷியோ ஆஃப் சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து 4:9. 4 சிங்கர்ஸ், இங்கே 9 சிங்கர்ஸ். இது வந்து ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே ஸ்கொயர்னால் இங்கே இது வந்து எக்ஸு, இது 70 - x, இதோடைய ஸ்கொயர். அப்போ x² = 70 - x². இது 4:9னா 4/9 ஈக்குவல் டு இங்கே x² / 70 - x the whole square. இங்கே x² - 70 - x² அப்படியும் எழுதிக்கலாம். சேர்த்தையும் ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயரும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே ரூட் ஆயிரும். அப்போ இங்கே √4/9 ஈக்குவல் டு இந்த x/70 - x. இப்போ இதுக்கு 4க்கு ரூட் வந்து 2, இங்கே 9க்கு ரூட் வந்து 3 ஈக்குவல் டு x/70 - x. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா 2 × 70 - x, இங்கே 70 - x, 2 × 70 - x ஈக்குவல் டு 3 × x வந்து 3x. இப்போ இது ரெண்டையும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2 × 70 140 - 2 × x 2x ஈக்குவல் டு இங்கே
இந்த 3x இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ண, ரெண்டும் சேம் சைன், அதனால் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இப்போ மைனஸ் 2x ப்ளஸ் மைனஸ் 3x வந்து மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த 140 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ மைனஸ் 140 ஆயிரும். இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 140/5. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 145 டிவைட் பண்ணோம்னா இது 2 5s are 10, ரிமைண்டர் 4, 40னா 8 5s are 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 28. அப்போ 70 மைனஸ் எக்ஸு. இப்போ எக்ஸ் வந்து நம்ம 28 கண்டுபிடிச்சோம். இப்போ 70 மைனஸ் எக்ஸுங்கிறது வந்து 70 மைனஸ் 28 வந்து 42 மீட்டர். அப்போ the person should stand at a distance of 28 meter from the singers first gallery and 42 meters from second gallery. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இப்படி ரெண்டு மாடல்லையும் போடலாம். நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி போடுறதுனால நம்ம அந்த மாதிரி போடலாம். ஷார்ட்டாக போடணுன்னா இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.